ஹலோ கைஸ், வெல்கம் டு டீஸ் கிடைக்க யூடியூப் சேனல். வீடியோவில் இதை பற்றி பார்த்தீங்கன்னா பேரை பற்றி இல்லைங்க. நம்ம கார்த்தி அவர் நடிப்பில் நலன் குமாரசாமி டைரக்ஷனில் வாவா தேர திரைப்படம் எப்போ ரீஸ் ஆக போகுதுன்றப்ப தான் பார்க்க போகிறோம். இந்த வாவா தேர திரைப்படம் எப்போ ரீஸ் ஆக போகுது, அதுக்கப்புறம் வந்து கார்த்தி அவரோட அடுத்த என்ன பிளான்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துருக்க ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாவா தேர திரைப்படம் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷனில் வந்து இப்போ வந்து லைனாக படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. August 15 தாங்கலாம், October 10 வந்து கங்குவா, அடுத்து வந்து அக்டோபர்லனா November December இப்போ ரிலீஸ் ஆக போகுது வாவா தேர திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு ஒரு தரமான ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு சக்சீட் ஆகும், எந்த அளவுக்கு வந்து இது அந்த டேட்டில் ரிலீஸ் ஆகுன்றது பற்றிலாம் தெரியல. ஆனால் இப்போதைக்கு வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு மாஸ்டர் கிளாஸான ஒரு பிளான், மாஸ்டர் கிளாஸான ஒரு ஸ்டிக், தரமான ஒரு ஃபிக்ஸிங். என்ன ஃபிக்ஸிங் அப்படின்னா, எப்படி சர்தார் பிரின்ஸ் 2 படமும் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து பிரின்ஸ் வந்து சொதப்பி சர்தார் வந்து வேறு லெவல் 100 கோடி கலெக்ஷன் வந்து இப்போ சர்தார் 2 வர ஆரம்பித்து ஸ்மூத்தாக போகிற நேரத்தில் ஒரு சில விபத்தெல்லாம் நடந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு சில சோகங்கள்லாம் நடந்திருக்கு சர்தார் 2 ஷூட்டிங்கில். அதை பற்றி வந்து இப்போ நம்ம பேச வேணாம், ஏன்னா அது பேச ரொம்ப எமோஷனலாக இதாகிடும். ஓகே, இப்போ வந்து கார்த்தி அவரோட வாவா தேர திரைப்படம் எப்போ ரீஸ் ஆக போகுது, அது ஒரு எபிக் கிளாஸை விடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானில் இருக்காங்க போல். என்ன அப்படின்னா சொல்லலாமா, காத்துட்ருக்கீங்களா? ஓகே கேளுங்க. வாவா தேர திரைப்படம் வந்து அமரன் திரைப்படத்தோட கிளாஸ் ஆக போகுது. அதே தீபாவளி கிளாஸ். எப்படி பிரின்ஸும் சர்தாரும் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி பிரின்ஸை தூக்கி சாப்பிட்டது சர்தார், இப்போ வந்து அமரனும் வாவா தேரும் ரிலீஸ் ஆக போகுது. பார்ப்போம், அமரன் திரைப்படம் வாவா தேரை தூக்கி சாப்பிட போதா, இல்லை வாவா தேர திரைப்படம் அமரனை தூக்கி சாப்பிட போதா என்றதை பற்றிலாம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த தீபாவளி ரேஸில் யார் ஜெயிக்க போகிறான்றதை பற்றி இருக்கட்டும். முதல்ல வந்து அமரன் கூட வந்து வாவா தேர் ரிலீஸ் ஆகுமான்றதை பற்றி பார்க்கணும். அமரன் திரைப்படம் ஒரு ரெட் மூவிஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அமரன் திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம், ஒரு இராணுவத்தை பேஸ் பண்ணி ஒரு படம், ஒரு இராணுவ வீரரோட ஒரு கதை, பயோபிக்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படம் எப்படி எடுத்திருப்பாங்க, எப்படி செதுக்கியிருப்பாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஏஆர் முருகதாஸ் அவரோட அசிஸ்டன்ட் தான். படம் எப்படிலாம் வந்திருக்கும், படம் தரமான ஒரு படைப்பாக தான் இருக்குன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்போ வாவா தேர் நலன் குமாரசாமி அவரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் டைரக்ஷனில் வந்து எல்லா படமுமே அருமையாக இருக்கும். இது வரைக்கும் குறை சொல்கிற மாதிரி அவர் ஒரு படம் எடுத்ததில்லை. அதனால் வந்து இந்த திரைப்படமும் அவருக்கு ஏற்ற ஒரு நல்ல திரைப்படமாக தான் இருக்குன்றதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த திரைப்படம் அதான் வாவா தேர் திரைப்படம் ஆரம்பித்த பட்ஜெட்டோட தொடக்கத்தில் ஆரம்பித்ததோட போக போக பட்ஜெட் அதிகமாகி ஒரு நல்ல ஒரு ஹை கிளாஸ் பட்ஜெட்டை தான் வாவா தேர் திரைப்படம் எடுத்துருக்காங்க. இப்போது தீபாவளிக்கு வந்து கிளாஸ் வந்து விடாமுயற்சி வருமா இல்லை அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக வந்து விடாமுயற்சியாக இல்லை வேட்டையும் 2 திரைப்படம் அங்கே வரலன்னா அந்த இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் வந்து வாவா தேர் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து வாவா தேர் வர்சஸ் அமரன் வந்து கன்ஃபார்ம். வெயிட் பண்ணி பார்ப்போம். வாவா தேர் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ பேட்ச் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எடிட்டிங் ஒர்க்கில் போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு வந்து தங்கலானும் கங்குவாவும் வெற்றியை தொடர்ந்து வந்து வாவா தேர் வந்து தீபாவளிக்கு வருமா வராதுன்றதை பற்றி பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் வேட்டையன் இல்லை விடாமுயற்சி இந்த 2 திரைப்படம் அங்கே வரலன்னா வாவா தேர் பற்றி ரிலீஸ்க்கு பேசுவாங்க. மற்றபடி வந்து தங்கலானா இருக்கட்டும், கங்குவாவாக இருக்கட்டும், இன்சைட் ரிப்போர்ட் எல்லாமே வந்து பக்கா வந்திருக்கு, தரமான ஒரு படைப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு அவுட்புட் வரப்போகுது, ஸ்டூடியோ கிரீனுக்கு எந்த அளவுக்கு வெற்றி தரப்போகுது. அதன்படி தான் வந்து நம்ம வந்து வாவா தேர் வந்து தீபாவளிக்கு வந்து எய்ம் பண்ண முடியும். மற்றபடி வந்து அந்த 2 திரைப்படமும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைனா, சிறப்பான கலெக்ஷன் இல்லைனா வந்து வாவா தேர் வந்து மேபி வந்து தள்ளி போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுலேருந்து சந்தேகம் இல்லை. ஏன்னா வந்து 2மே அவ்வளோ பட்ஜெட்டில் எடுத்த திரைப்படம். அவங்க இனிஷியலாக அவங்க நினச்ச அந்த பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து 2 திரைப்படமும் அவங்க கலெக்ஷன் விஷயமாக வந்து நிறையா வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷனை விட தாண்டுமான்றதை பற்றிலாம் பார்க்கணும். ஓடிடி ரைட்ஸ் படி வந்து நல்லா சேல் தான் போயிருக்கு, நல்லா ஓடிடி ரைட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நம்ம தங்கலானை விட வந்து கங்குவாவுக்கு வந்து ஹிந்தி ரைட்ஸ்லாம் அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ப்ரைஸில் தான் விற்றுருக்காங்க. அதனால் வந்து அவங்க எய்ம் பண்ணுறது என்னென்னா வந்து தங்கலான்ற விட தங்கலான் ஆல்மோஸ்ட் வந்து 10+ போகும், 100+ போகணும் எய்ம் பண்ணுறாங்க. கங்குவா வந்து 600+ போகணும் எய்ம் பண்ணுறாங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் 2 திரைப்படமாக அவங்க எய்ம் பண்ண ரேட்டாவுக்கு அச்சீவ் பண்ணதா இல்லை அதை விட கலெக்ஷன் அதிகமாக போய் அச்சீவ் பண்ணதான்னு பார்க்கணும். கங்குவா டேட்டில் வந்து வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடியூசர் வந்து ரஜினி அவரோட பெரிய பக்தர்லாம் சொல்கிறாரு. ஆனால் சப்போஸ் வந்து அவர் அந்த டேட்டை ரிலீஸ் பண்ணால் டேட் சொல்லிட்டாங்கன்னா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. ஒரு டேட்டில் ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகணுன்ற சட்டம்லாம் கிடையாது. ஒரு டேட்டில் 2 படம் ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா வீக்கெண்ட் லாங் வீக்கெண்டு வேறு, October 10 லாங் வீக்கெண்டு தொடர்ந்து 5 நாள் லீவ் கிட்ட வருது. அதனால் அந்த இடத்துல வந்து 2 படம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தீபாவளிக்கு இந்த வாட்டி லீவ் வந்து கம்மி தான், 2-3 நாள் தான் லீவ் வருது. அதனால் தீபாவளியை விட October 10 தான் நிறைய எய்ம் பண்ணுவாங்க. நல்ல ரிலீஸ் டேட் வேறு, அது வந்து பேன் இண்டியா ரிலீஸ் டேட் வேறு. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கங்குவாவோட கிளாஸ் கண்டிப்பாக இது ஒரு திரைப்படம் வரும். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு திரைப்படம் கண்டிப்பாக கிளாஸுக்கு வரும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து வாவா தேர் வர்சஸ்
அமரன். எப்படி வந்து சர்தார் பிரின்ஸ் ஒரு ரிலீஸ் ஆச்சோ அதே மாதிரி இப்போ வந்து வாவாத்தியார் வர்சஸ் அமரன். இந்த 2 திரைப்படமுமே வந்து மாஸ்டர் கிளாஸாக இருக்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை. 2 திரைப்படம் மாஸ்டர் கிளாஸாக தான் இருப்போம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அவர் வந்து டவுனால போக மாட்டாருங்க. அமரன்ற ஒரு திரைப்படம் வந்து பயோபிக்கில் செதுக்கி எடுத்த ஒரு திரைப்படம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இந்த திரைப்படத்து மூலமாக. இந்த திரைப்படத்தில் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குது. நம்ம எஸ்கேவோட மெனக்கெடலாக இருக்கட்டும், அவர் போட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும், அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவரோட ஆக்டிங்கில் ஏற்கனவே டேர்னிங் பாயிண்ட்டு மாவீரன் அமைஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிற டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து அமரன் திரைப்படம் கண்டிப்பாக அமையும். 100 கோடி விட 200 கோடி போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க அமரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தோட இப்போ வாவாத்தியார் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. பொறுத்து வந்து பார்ப்போம் வாவாத்தியார் எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண போகுது, ஆடியன்ஸ் இழுக்க போகுதுன்றதை பற்றிலாம் பொறுத்து வந்து பார்ப்போம். ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சி வச்சுருக்கோம். எஸ்கே அவருக்கு வந்து இந்த தீபாவளி வந்து ஷோர்ட் இட்டு தீபாவளியாக தான் இருக்குன்றது எனக்கு சந்தேகம் இல்லை. போன படம் மிஸ் ஆயிடுச்சு, எல்லா ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகிற படம் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு நம்ம எஸ்கே அவருக்கு. இந்த வாட்டி ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகிற படம் மிஸ்ஸே ஆகாது, அடித்து தூக்க போகுது. ஏன்னா அமரன் டேரக்டர் நம்புகிறேன் நான். அந்த பேஸ்டு கதையும் நான் நம்புகிறேன். அந்த கதைக்கு பேஸ்ட்டாக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ஏஆர் ஒரு அசிஸ்டண்ட் வரேன். அதனால் டேரக்டராக இருக்கட்டும், அந்த உண்மை சம்பவம், ஆர்மி, ஒரு பயோபிக், இந்த மாதிரியான சம்பவம்லாம் இருக்குது. கிளைமேக்ஸில் வர நம்ம எஸ்கே வர இறக்குற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து மாற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரியலாகவே அவர் இறந்துட்டார். இறக்குற சீன்லாம் வைப்பாங்க படத்துலையுமே இருக்குது. அது ஆர்மியில் தான் அவர் வந்து ஃபைட் பண்ணும்போது இறந்தார். அதனால் இங்கேயுமே அது கால் தனியாக கை தனியாக போன மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்காமல் அப்படி தான் இறந்துடாமல். அதனால் வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸு வைப்பாங்க. எஸ்கே அவரை சாகடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் அந்த மாதிரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஆர்மினாலே ஒரு சேலஞ்சிங்கான படம் தான். ஆர்மி பேஸ்டு படம் நிறையா வந்ததில்லை தமிழில். அதனால் வந்து இந்த படமும் ஒரு பிளாக் பஸ்டரான ஒரு வேறு லெவல் ஒரு திரைப்படமாக இருக்கும் நம்புகிறேன். எனக்கு வந்து அமரன் மேலே 100% ஹோப் இருக்குது. அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அடையுன்றது எனக்கு சந்தேகம் இல்லை. வாவாய் திரைமலை அதே மாதிரி ஹிட் இருக்குது. ஆனால் வந்து அமரன் அளவுக்கு அதை விட பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். படம் வரட்டும், படம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க வாவாத்தியார் படத்தை விட அமரன் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை அமரனோட வாவாத்தியார் பெஸ்ட்டாக இருக்குமான்றதை பற்றி நீங்கள் நினைக்கிறது மறக்காம காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு DSK Tech YouTube சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.